கிட்டத்தட்ட இவர்கள் அர்ஜுனாவை விரட்டுவதில் காட்டிய தீவிரத்தை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தியில ஒரு கவனம் எடுக்கும். டாக்டர் பிரணவன் செல்லையா, நீங்கள் verbal இன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே call me as a sir, bloody idiot. You are a MSc holder, call me as a sir. You understand? Okay sir. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நாங்கள் கேட்கிறத தாங்க, ஆனா நீங்கள் அது செய்துதா, இயங்குதா, நடக்குதா, போகுதா, வருதா எதுவுமே கேட்கக்கூடாது. அர்ஜுனாவில் கெடுத்துதான் இருக்குது, அதுல நோ டவுட். ஆனால் அவர் எல்லாரையும் எதிரியாக சம்பாதிச்சு கொண்டு அங்க ஒரு கோமலிங்குவாரி நீ எனக்கு ஃபோன் பண்றியடா? உனக்கு என்னடா இது இருக்குது கோமலிங்குவாரி கேட்கறதுக்கு? எனக்கு ஓட பண்றதுக்குடா நீ லைன் மிஸ்டேக்ல நீ எனக்கு ஓட பண்ற? வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. எனினும் இன்றும் கூட ஒரு சில அடிப்படை வசதிகள் இன்னும் செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. வீதி விபத்துகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு அடிப்படையான அவசர விபத்து பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கில் கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த கட்டிடம் இன்றும் கூட இயங்கு நிலையில் கொண்டு வரப்படவில்லை. அதற்கான காரணமாக அந்த இயந்திரங்களும் உபகரணங்களும் இல்லாமையே அதற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. அர்ஜுனா சொல்லுகின்ற பெரும்பாலான குற்றச்சாட்டு, அவர் சொல்லுகின்ற முறை, ஊடக முகநூல் வழியாக அவர் சொல்லுகின்ற முறை தவறாக இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பெரும்பாலும் உண்மை என்றுதான் கருதப்படும். கட்டுறம் கட்டினா அப்புறம் அங்கே சும்மாதான் இருக்க போகுது வடிவா தெரிஞ்சது என்னென்ன அரசாங்கத்தை காசு. இன்றைக்கும் இலங்கையை பொறுத்தளவில் மருத்துவர்களை கடவுளா பார்க்கிற ஒரு தன்மை தான் இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற தகுதியோட இந்த மருத்துவர்கள் நடக்கையில் என்றதுதான் பெரிய சிக்கலாயிருக்கு. நாங்கள் வண்டி கொடுத்த டோட்டல் எக்யூப்மெண்ட் செலவு $90,000 கொடுத்தா ஒன்றுக்கும் அங்க வேலை நடக்கையில் என்றதான் இப்ப உள்ள நிலைமையாயிருக்கு. வண்டி கொடுத்த எக்யூப்மெண்ட் வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகாதான நாங்கள் மிக்க காசை நாங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கு ஒரு போராட்டம் இல்லை, 10 மைல் இங்கால பணியாற்றுவதற்கே பஞ்சி படுற ஒரு சமூகத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இதுக்காகவா போராடினோம், இதுக்காகவா இவ்வளவு பேரை உயிரை பலி கொடுத்தோம் என்ற உணர்வு ஏற்படுதா? ஜனாதிபதி புலம்பெயர்ந்த மக்கள் உதவி செய்யணும் என்று வேண்டுகோள் விடலாம். ஆனால் இப்படி நாங்கள் செய்ததை சரியான முறையில் செயல்படுத்தாமல் இருந்ததுக்கும் அரசாங்கம் ஒரு காரணமா இருக்கு. அர்ஜுனா கொளுத்திய தீ இப்பொழுது எவ்வாறு அந்த புரட்சி ஒன்றை உண்டாக்கி இருக்கின்றதை பொறுத்து இந்த முயற்சி வெற்றி பெறும் என்று நக்கின்றேன். வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையான சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நிலைமைகள் தொடர்பாக தென்மராட்சி அபிவிருத்தி அமைப்பினுடைய சர்வதேச இணைப்பாளரும் லண்டன் அமைப்பின் கிளையின் தலைவருமான டாக்டர் புவி அவர்களை இன்று சந்திக்கின்றோம். அவர் கடந்த 40 ஆண்டுகளாக சமூக செயற்பாடுகளிலும் அரசியல் செயற்பாடுகளிலும் நன்கு அறியப்பட்டவர். அவரை அழைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளுக்கு செல்வோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் பேசும் நேயர்களே. இதுல என்னென்ன இந்த சாவச்சேரி பிரச்சனை எல்லாரும் கொழுந்து விட்டு எறிகிற பிரச்சனை, இதுல உங்களை நோக்கியும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்றால் நீங்கள் அந்த ஆதார வைத்தியசாலைக்கு நிறைய உதவிகளை வழங்கி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த உதவிகள் அங்கு சென்று அடைந்ததா இல்லையா என்றதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்களா இந்த பிரச்சனை தொடர்பாக? நான் இந்த 2022 ஆண்டு இந்த இது திறக்கப்பட்டது. நான் சென்றிருந்தேன். இந்த நிலைய திறப்புலாவில் இருந்து நாங்கள் அதை செயல்படுத்துவதற்காக அநேகமாக அங்குள்ள எல்லா அதிகாரிகளுடனும் தொடர்ந்து கலந்துரையாடி கொண்டுதான் இருக்கின்றோம். திறப்பதற்காக திறந்து வைத்தவர் மாவட்ட செயலாளராக இருந்தவர், சீஃப் செக்ரட்டரி, ப்ரொவின்சியல் டைரக்டராக இருந்த கேதீஸ்வரன், யாழ் வைத்தியசாலையின் தலைமை நிர்வாகியாக இருக்கின்ற டாக்டர் சத்யமூர்த்தி, அனைவரும் தான் இதை நடத்தி வைத்தவர்கள். ஆகவே நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் புலம்பெயர்ந்த மக்கள் தாய மக்களுக்காக உதவுவதற்காக இந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். அதன் பின் அந்த திறப்புலாவின் போதுதான் அந்த திறப்புலாவிற்கு 2 நாட்களுக்கு முன் தான் அதுக்கு மருத்துவ டைரக்டர், அந்த மெடிக்கல் சூப்பரிண்டென்டாக இருந்த டாக்டர் தயாளினியை இடம் மாற்றினார்கள் திடீரென்று மருத்துவத்துறைக்கு. அப்போ அந்த சாவச்சேரி வைத்தியசாலைக்கு அந்த நேரம் டாக்டர் குமாரவேல் என்பவரை அனுப்பியிருந்தார்கள். திடீரென்று நடந்தது. எங்களுக்கு இதுவரை எனக்கு இந்த காரணத்துக்காக அது மாற்றப்பட்டது எனக்கு தெரியாது. நான் அங்க போன பொழுது அறிந்து கொண்டேன் இந்த மாற்றம் உடனடியாக மாறியிருந்தது. திறந்து வைத்த பிறகு அப்ப அவர் சொன்னார், கொரோனா டைம் தானே, அங்கே இதுக்கான அந்த மின்பிறப்பாக்கி ஜெனரேட்டர் ஒன்று இதுக்கு தேவை செப்பரேட்டாக, வைத்தியசாலையில் இருக்கின்ற ஜெனரேட்டர் இதுக்கு காணாது, ஆனபடியினால் இனி ஒரு ஜெனரேட்டர் வேண்டவனும் என்று சொன்னார். அப்ப அதுக்கு எவ்வளவு ஜெனரேட்டர் சொன்னா 500 கிலோவாட் ஒரு பெரிய ஜெனரேட்டர் வேணும். அதுக்கு கிட்டத்தட்ட 24 மில்லியன் அதுக்கு தேவை. இப்ப இதெல்லாம் எங்கட முதலே சொல்லி இருக்கவில்லை.
அந்த திறப்புலா நேரம் தான் நாங்கள் போன பிறகு சொல்லினார்கள் இது வேணும் என்று சொல்லி. அப்ப இவர்கள் அதை கட்டடத்தை செய்யும் பொழுது இதற்கு ஹாஸ்பிட்டல் பிளானிங்ல இருந்தவரும் டாக்டர் குமாரவேல் தான். அப்ப அவர்கள் தான் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். அவர்கள் இதெல்லாம் இல்லாமல் கடைசியா வந்து அதை சொன்னார்கள். பிறகு இனி காடஸ் இல்லை, இந்த வைத்தியர்கள் இல்லைன்னு சொல்லி. அப்ப டாக்டர் சத்தியமூர்த்தி யாழ் வைத்தியசாலை அதிகாரி அவர் உறுதி தந்திருந்தார், தாங்கள் யாழ் வைத்தியசாலையில் இருந்து வைத்திய நிபுணர்களை அந்த நேரம் எங்களுக்கு உதவலாம். நாங்கள் அதற்கு பிறகு நம்பித்தான் வந்து நாங்கள் இது நடைபெறும் என்று சொல்லி கனகாலமாக இந்த ஜெனரேட்டர் இதன்றது அரசாங்கத்திட்ட இதன்று அதுக்கான கோட்டேஷன் எடுத்து எல்லாம் போட்டு இப்ப தற்பொழுதுதான் கொழும்பு துறைமுகத்துல அந்த ஜெனரேட்டர் சைனாவாட இருந்து வந்திருக்கு. என்னன்னு சொன்னா அப்படி 500 கிலோவாட் இதுகள் வந்து உடனடியாக வேண்டியலாம் ரெடிமேடாக அதுக்கான இது செய்துதான் வந்திருக்கு. ஆக இப்பதான் அது வந்து சேர்ந்து இருக்குது. நாங்கள் அந்த ஆளணி பற்றாக்குறையை பற்றி எல்லா இடமும் போயிருந்து காய்ச்சிருக்கோம். நானும் ஒவ்வொரு முறையும் போய் வருஷத்துக்கு 2-3 தரம் போய் இந்த வைத்தியசாலை விவகாரமாக கலைத்து நாங்கள் உள்ள கவர்னர் சார்ல்ஸ் போன வருஷம் கூட நான் போய் சந்திச்சு கதைச்சிருந்தோம். யாழ்ப்பாண எங்களுடைய ஆளுநரோட இது சார்பாக நாங்கள் கதைத்திருந்தோம். அதற்கு பிறகு இலங்கையில் உள்ள அமைப்பினர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன் ராமநாதன், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் வந்த பொழுதும் இந்த ப்ராஜெக்டை தான் முதலாவதாக கொடுத்திருந்தார். நான் எங்களுடைய அமைப்பும் போய் அதுல சந்தித்து அதை அந்த கொடுத்திருந்தார்கள். அதை கொடுத்திருந்தார்கள் ஜனாதிபதியிடம் கூட. நாங்கள் சுகாதார அமைச்சரிடம் அதை கொடுத்திருந்தோம், பத்திரனிடம். பிரசிடென்ட்ல இருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற மெடிக்கல் சூப்பரிண்டன்ட் வரை எல்லாரோடையும் தொடர்ச்சியாக நாங்கள் இதற்கான அழுத்தங்களை கொடுத்திருந்தோம். அதில் ஒரு மாற்றம் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த அர்ஜுனா வந்துதான் அந்த இதே ஒரு வெளி பிரதேசம் எல்லாருக்குமாக ஒரு பெரிய ஒரு குழந்தை விட்டறிய பண்ணியிருக்கின்றார். அதற்கு நாங்கள் அவருக்கு நன்றியைத்தான் தெரிவிக்க வேண்டிய ஒண்ணுமே என்னன்னு சொன்னா, நாங்கள் இத்தனை வருடமாக நாங்கள் போராடினது ஒருத்தருக்குமே தெரியவில்லை. எங்களை நேரத்தை செலவழிச்சு போய் பணத்தை செலவழிச்சு போயிருந்தும் இவ்வளவு காலம் நடக்காத இப்பொழுது திடீரென்று இந்த ஒரு 22 நாட்களில் வந்து அர்ஜுனா குழந்தை விட்டு இருந்து இந்த அமைச்சர்களுக்கு எல்லாருக்கும் முதலே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்பொழுதுதான் இன்றைக்கு திடீரென்று அங்கேஜன் ராமநாதன் அவர்களினால் ஒரு மின்பரப்பாக்கி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கிட்ட செலவழிகிறது என்று சொன்னார்கள். நாங்கள் இதே மாதிரி நாங்களும் முதல் இந்த ப்ரப்போசலை கொடுத்திருந்தோம். நாங்கள் அதுக்கான செலவை தருவதாக கொடுத்திருந்தோம். மற்றது ஆளணி பற்றாக்குறை இருக்கிற அப்படின்னா நாங்கள் நர்ஸ்மாருக்கான சம்பளத்தை நாங்களே தருவதாக எல்லாம் உறுதி கொடுத்திருந்தோம் இந்த இடர்பாடுகளுக்கு. ஆனா அதற்கு அந்த நிர்வாகம் இதுவரை அதை இணங்கி வரவில்லை. கிட்டத்தட்ட இந்த வைத்திய நிலையம் ஒரு போதரா வைத்தியசாலையாக மாற்றுற அளவுக்கு அதன் அடிப்படையில தான் திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அது கட்டுறதுக்கே ஒரு நீண்ட காலம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை கட்டி முடிச்சு அதை இயக்கிறதுக்கான எந்த திட்டமும் இல்லாமல் தான் இவர்கள் எல்லாம் இவ்வளவு காலம் செயற்பட்டிருக்கிறார்களா? இப்ப கேட்டாலும் இந்த 2 தான் சொல்வார்கள். ஒரு மின்பரப்பாக்கி இல்லாம நாங்கள் அதை தொடங்க இயலாது என்று சொல்லியும், அதற்கு பிறகு ஆளணி பற்றாக்குறைன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆளணி பற்றாக்குறை உங்களுக்கு தெரியும். இப்பொழுது கோவிட் நோய் வந்த பிறகு நாட்டில் பொருளாதார பெரும் நெருக்கடி வந்தவன் வைத்தியர்கள் எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போய்விட்டார்கள். அங்கு புதுசாக வந்து பெருசாக வைத்தியர்கள் வந்து சேர்வார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை. ஆகவே அது ஒரு எதிர்பாராத விளைவாக இருந்தாலும் ஆனால் செய்யக்கூடிய முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் பெருமளவிலான நிபுணர்கள் இருக்கின்றார்கள், சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட அங்க சத்திர சிகிச்சை இடம் காணாது. ஆகவே அவர்களுடைய அந்த பிரஷரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பிரஷரை குறைக்கிறதுக்கு தான் இது 10 மைல் தூரத்துலதான் இருக்கு சாவகச்சேரி. இப்ப ஏனைன் ரோட்ல அந்த பிரஷரை குறைக்கிறதுக்கு அங்குள்ள வைத்தியர்களை கொண்டு இங்க வச்சிருக்கலாம். வந்து செய்யக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் பெருசாக எடுக்கப்படவில்லை என்று தான் சொல்லலாம். உண்மையிலே டாக்டர் சத்தியமூர்த்தி இதற்கு உதவதற்கப்போ முன் வந்திருந்தார்கள். ஆனால் சாவச்சேரி வைத்தியசாலை அதற்கான முயற்சிகளை எடுத்து சொல்வதற்கு இல்லை. இது வந்து இவ்வளவு காலமும் அங்க சாவச்சேரி வைத்தியசாலையில கடமையாற்றிய மருத்துவர்கள், மருத்துவ சூப்பரிண்டன்ட் இவர்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குது. இப்படியாக நான் அப்பட்டமான குற்றச்சாட்டை போடுவதை விட அவர்கள் முயற்சி எடுத்திருக்கலாம், முயற்சி எடுத்திருந்தா செய்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆனாவடியால் இப்பொழுது இருக்கின்ற இந்த இன்றைய சூழ்நிலையில அவர்கள் என்ன மாதிரி இதை கையாள போறார்கள் என்றதை இருந்துதான் பார்க்க வேணும். என்னன்னு சொன்னால் இப்ப உங்களுக்கு எப்படியான இப்ப உங்கள்கிட்ட மட்டுமல்ல, அதாவது டிடிக்கு உங்கள்கிட்ட சொல்றது தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மட்டுமில்ல, ரோட்டரி கழகமும் நிறைய உதவி செய்திருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி வெவ்வேறு மற்றது லண்டன்ல உள்ள தென்மராட்சி கழகம் மட்டுமில்ல,
உலகம் பூரா இருக்கிற தென்மாராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன்ல இருந்தும் நிதிகள் போயிருக்குது. இதுக்கு நிதிகளை வந்து அவ ஒழுங்கான முறையில கையாளையில அப்போ வீட்டு இதுகளெல்லாம் சுற்றுலாம் திரும்பி சர்வீஸாக போட்டுருக்கோம். பாவிக்காட்டி மில்லியன் கணக்கான காசு இல்லை, பாவிக்காட்டி எடுத்து சர்வீஸ் போட்டுருக்கணும். ஒரண்டி சும்மா நேடாக்கு ஒரண்டிக்காரருக்கு அடிச்சு பாவிக்கடை தான் இருப்போம். நாங்கள் ஒரு புது மோட்டர் சைக்கிள் வண்டி போயிட்டு வைக்கிறோம். நான் உருகி போயிடுவோம் எல்லாரும் ஓடி பார்க்க. நாங்கள் என்ன படிக்காம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? அது கிடையாது. இது ஒன்றுதான் அபரியம் இருக்கா? மெட்ரஸ் எல்லாம் வந்ததில்ல அந்த இது ஒன்றும் இல்ல. என்னன்னு சொன்னா அவைகள்ட்ட நாங்கள் நிதியை கொடுக்கவில்லை. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு யூனிக்கா தான் செய்து. நாங்கள் என்னன்னு சொன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். இந்த வைத்தியசாலைக்கான கட்டிடத்தை வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் கட்டி கொடுப்பதற்கான $120 மில்லியன் கிட்ட போயிருக்கோம். அது அவைகள் கட்டி கொடுத்தது. கட்டுறதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம். கட்டடம் கட்டி கொடுத்தது. நாங்கள் வந்து கட்டடம் கட்டினா அப்புறம் அங்க சும்மாதான் இருக்க போகுது வடிவா தெரிஞ்சது. என்னன்னா அரசாங்கத்துல காசு இல்லை. ஒரு நாடுகள்ல இருந்து வர உதவிகளை வச்சுதான் செய்து கொண்டு வந்தோம். அப்படின்னா நாங்கள் தான் முன்பந்து இந்த இதை கட்டடத்தோட நிக்க கூடாதுன்னு சொல்லி அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணி தாரோம்னு சொல்லி அந்த சத்திர சிகிச்சைக்கான உபகரணங்களை பண்ணி தாரோம்னு சொல்லி அது கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தல நாங்கள் வண்டி கொடுத்த டோட்டல் எக்யூப்மெண்ட் செலவு வந்து $90,000. $90,000 எக்யூப்மெண்ட் நாங்கள் வண்டி கொடுத்தாங்க. அதுல 60% நாங்களும் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ரோட்டரி கிளப் அவர்கள் 40% செலவை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்ப அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. என்னன்னு சொன்னா ஒரு இப்படியான ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட செய்வது எங்களுக்கும் பாதுகாப்பாக இருந்தது. அந்த காலத்துல அங்கத்துல அரசாங்கத்தை நம்பக்கூடிய நிலையில இல்லாததுனா நாங்கள் இப்படியான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த காசை வந்து நாங்கள் அவர்களுக்குத்தான் கொடுத்து நாங்கள் ரோட்டரி கிளப்புக்கு தான் இந்த காசை நாங்கள் பாரம் கொடுத்து அப்ப ரோட்டரி கிளப் தான் இந்த எக்யூப்மெண்ட்டையும் அவர்கள் தான் வேண்டிக்கும் தந்தவர்கள். அப்ப எங்கள மீது ஒரு தடவை ஒரு பிள்ளையும் சொல்லிக்கலாம். என்னன்னு சொன்னா நாங்கள் இந்த பணத்தை சேர்க்கும் பொழுது கூட ஒரு தடவையும் கையில நாங்கள் காசு வேண்டியில எல்லாம் பேங்க் டு பேங்க் தான் எல்லா டொனேஷன்ஸும் வந்தது. அப்ப இந்த எங்க நாட்டுல மட்டுமண்டு இல்லை, நாங்கள் கனடா, அமெரிக்கா, நோர்வே, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி அண்டு எல்லா நாடுகள்லையும் நாங்கள் ஆஸ்திரேலியா முக்கியமாக எல்லா நாடுகள்லையும் தான் உள்ள புலம்பெயர்ந்த தென்மராட்சி மக்களோடாகத்தான் இந்த காசை சேர்த்துனாங்க. அதுல எங்கள்கிட்ட இன்னும் ஒரு பேலன்ஸும் நாங்கள் எதிர்பார்த்த விட கூடுதலாக மக்கள் ஆதரவு தந்ததனால் எங்கிட்ட கிட்டத்தட்ட 32,593 பவுண்ட்ஸ் எங்கட பிரித்தானிய வங்கியில வைப்புல இருக்கிறது. அதே மாதிரி கனடாவிலையும் $31,426 வைப்புல இருக்கு. அப்ப மேலதிகமா நாங்கள் எங்கட கையில காசு இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து தான் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஆனா கொடுத்தா ஒன்றுக்கும் அங்க வேலை நடக்கலன்றதான் இப்ப உள்ள நிலைமையா இருக்கு. வேண்டி கொடுத்த எக்யூப்மெண்ட் வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகாதான நாங்கள் மிக்க காசை நாங்க ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம். இப்ப அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்காங்க, ஒவ்வொரு மருத்துவமனைக்குமான அபிவிருத்தி சங்கம். அவர்கள் இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தகவல் தெரியலையா? இந்த அங்க என்ன நடக்குதுண்டி? அங்க நோயாளர் நலம்புரி சங்கம் இருக்குது. அதுக்கு ஹெட்டா இருக்கிறது வந்து அந்தந்த வைத்தியசாலை மெடிக்கல் சூப்பரண்ட் தான் அதுக்கு ஹெட்டா இருக்கு. அவையல் வந்து அதுக்கு கீழே தான் இயங்குறபடினால் அவர்களுக்கு பெருசாக வாய் பேசலாம். நோயாளர் சங்கம் அல்ல, அபிவிருத்தி சங்கம், மருத்துவ அபிவிருத்தி சங்கம். அப்படி இல்ல. தென்மராட்சி வைத்தியசாலை இருக்கிறது. தென்மராட்சி நோயாளர் நலம்புரி சங்கம் தான் இருக்குது. உண்மையா அது அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் சபைன்றது அங்க இல்ல. அப்ப கிட்டத்தட்ட அந்த நீங்கள் அனுப்புகிற காசு அவர்கள் தான் டிசைட் பண்ணுகிறார்கள். ஆனா அவர்கள் அதுக்கான ஒரு பொறுப்பு கூறல் நிலைமையில இருக்கல இவ்வளவு காலமும்.
இப்ப அந்த வகையில அர்ஜுனா சொல்லுகின்ற பெரும்பாலான குற்றச்சாட்டுகள், அவர் சொல்லுகின்ற முறை, ஊடக முகநூல் வழியாக அவர் சொல்லுகின்ற முறை தவறாக இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பெரும்பாலும் உண்மை என்றுதான் கருதப்படுது. அது எங்களுக்கு இன்னும் தெரியாது. என்னன்னு சொன்னா, குற்றச்சாட்டுகள் யாரும் வைக்கலாம், இதை பற்றி இனி உள்ளார்த்தம் புரிந்தவர்கள் என்று சொல்லி ஒரு இண்டிபெண்டான ஒரு இன்கொயரி ஒன்று நடக்காமல் இதுக்கு உண்மை தெரிய வராது. ஆகவே நீங்கள் உங்களோட காசுகள் அனுப்பல, நீங்கள் அனுப்பினது பொதுமக்கள்கிட்ட வாங்கின தந்த காசுகளை தான் நீங்கள் அனுப்பி இருக்கிறீங்க. அந்த மக்கள் ஊடகங்கள்ல முகநூல்கள்ல சில பதிவுகளையும் போட்டிருக்கிறார்கள், இவ்வளவு காசு கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை என்ன சொல்றது, நீங்கள் காசை எடுத்தேன்னு சொல்லல, ஆனா நீங்கள் அதை கண்காணிக்கல என்ற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. இப்ப இல்ல இது உங்கள் மீது என்ற குற்றச்சாட்டிலும் பார்க்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்கள் இந்த அங்க நடந்த விஷயங்களை? இல்ல, மிகவும் கவலை. என்னன்னு சொன்னால், எங்கட அமைப்பு இந்த வைத்தியசாலை மட்டுமண்டு இல்லை, தென்மராட்சி பிரதேசத்தின் கல்வி வளர்ச்சிக்கும் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்காக நாங்கள் கிரிக்கெட் மைதானத்தை ஒன்றை போட்டு கொடுத்திருந்தோம் முதற்தரமாக. இப்பொழுது கூட நாங்கள் ஒரு சிறுவர் விளையாட்டு பூங்காவை செய்து கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு தென்மராட்சி பிரதேசம், எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாதனால்தான் நாங்கள் பின்னடைந்திருக்கிறதாகவும் நாங்கள் கருதுகிறோம். அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ஸ் இல்லாத இடத்துல இந்த தென்மராட்சி அபிவிருத்தி சங்கம் தான் இப்படியான ஒரு வாய்ஸை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனபடினா நாங்கள் இந்த கேட்க வேண்டிய இடம் எல்லாம் போய் தட்டி கேட்டுட்டோம். ஆனபடினா நாங்கள் இதுல எந்த தவறும் இழைக்கவில்லை. ஆனா இல்ல, நீங்கள் நினைக்கல யாரும் நீங்கள் தவறுகளை நீங்கள் மருத்துவ கலாநிதியாக பிரித்தானியா மண்ணில் செயற்படுறீங்க. இப்ப உங்களுக்கு இங்க சில கடமைகள் பொறுப்புகள் இருக்குது. இதை நீங்கள் அங்க பாக்குறீங்களா? அங்க உள்ள மருத்துவர்கள்ட்டையும் மருத்துவ கலாநிதிகள்ட்டையும் நீங்க பாக்குறீங்களா? ஒரு மருத்துவர் என்ற ரீதியில நீங்கள் எப்படி பாக்குறீங்க? நாங்களும் எங்களுடன் படித்த எங்களோட வேலை செய்தவர்கள் நாங்கள் குறை சொல்ல வரவில்லை. ஆனா இங்கത്തെ ஒர்க் எதிக்ஸும் அங்கேயும் ஒர்க் எதிக்ஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்க எங்கட நாங்கள் செய்யற வேலைக்கு தர சம்பளம் எங்களுக்கு இங்க காணமா இருக்கிறது. ஆனால் அங்குள்ள வைத்தியர்களுக்கு இங்க உள்ள வெளிநாடு வராமல் அங்க இருக்கிறவர்கள் தங்களோட பிள்ளைகளை நல்ல இடத்துல படிப்பிக்கணும் அப்படின்னு எல்லாம் வரைக்கல. அவர்கள் இரவு பகலாக வேலை செய்தால்தான் அவர்களுக்கு பிரைவேட்ல வேலை செய்யும் பொழுதுதான் அவர்களாலையும் எங்களை மாதிரி வாழக்கூடியதாக இருக்கிறதால அவர்கள் எல்லாரும் கூடுதலாக பிரைவேட் பிராக்டிஸ்ல கூடுதலாக மேற்கிட வேண்டியிருக்கு. அங்க யாருமே சொல்லல அவரை பிரைவேட் பிராக்டிஸுக்கு போக வேணாம்னு சொல்லல. என்ன நடக்குதுன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வருது அங்க. அதாவது அங்க அவர்களுக்கு 8 மணியில இருந்து பின்னேரம் 4 மணி வரைக்கும் வைத்தியசாலையில இருக்கணும் என்ற ஒரு நியதி இருக்கு. ஆனா இவர்கள் அந்த நேரத்தையும் பதிஞ்சு விட்டு வெளியில போறார்கள், பணியாற்றுகிறார்கள் என்றது மோசமான செயற்பாடு. இல்ல, தவறு, கம்ப்ளீட்லி தவறு. அது அங்கு முதலாவதாக தங்களுக்கு சம்பளம் எடுக்கின்ற அந்த அரசு உத்தியோகத்தை கவனிக்காமல் வெளியில போறதுக்குள்ள, அடுத்தது இப்ப நீங்கள் ஒரு வைத்திய சூப்பரிண்டனை நம்பி நீங்கள் இவ்வளவு முதலீடுகளை செய்தீங்களா? அந்த வைத்தியர் அவர் அந்த கட்டிடத்தை துறக்கிறதுக்கு முதல் நாள் சொல்ற தங்களுக்கு இந்த சாமான் இல்லையா? இது அன்அக்செப்டபிள். இப்ப நீங்கள் அப்படியான ஒரு பொறுப்பு உங்கள்ட்ட தந்து நீங்கள் இப்படி ஒரு பதில நீங்கள் சொல்லி இருக்கீங்களா? இங்க இல்ல சொல்லி இருக்கிறேன். இப்ப அர்ஜுனா சொல்ற குற்றச்சாட்டோட சம்பந்தப்பட்ட பெரும்பாலான மருத்துவர்களோட நீங்கள் அங்க பழகி இருக்கிறீங்களா? இந்த திட்டத்துக்காக அவர்களோட இப்ப இந்த பிரச்சனைக்கு பிறகு நீங்க கதைச்சீங்களா? அவர்கள்ட்ட கேள்வி கேட்டீங்களா? எல்லாரோடையும் கதைச்சேன். அர்ஜுனாவுடைய பிரச்சனை பிறகு கேள்வி கேட்டீங்களா? நாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் தனிப்பட்ட ஒரு முயற்சியாக 2 பகுதியையும் கூப்பிட்டு கதைப்போம்னு சொல்லி அர்ச்சனாவோட கேட்டிருந்தோம், டாக்டர் கேதீஸ்வரனோட கேட்டிருந்தோம், சாவச்சேரி ஜிஎம்ஓஏ சாவச்சேரி பொறுப்பா இருக்கின்ற டாக்டரோட கதைச்சிருந்தேன். அவர்கள் எல்லாரையும் நாங்கள் கேட்டிருந்தோம் வர சொல்லி. இந்த எங்களோட அமைப்பை சேர்ந்த எல்லா பிரதிநிதிகளோடையும் சேர்த்து மற்ற எல்லா நாடுகளை சேர்ந்த உறுப்பினர்கள், தென்மராட்சியை சேர்ந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டு இருந்தோம். ஒரு சந்திப்பு ஒன்று கேட்போம் சொல்லி. இப்படி என்னன்னு சொன்னா, திங்கட்கிழமை பெரிய ஹர்த்தால் நடக்க போகுது, ஜிஎம் இந்த ஹர்த்தால் நடக்க போகுது, சாவச்சேரி மக்கள் எல்லாம் திரண்டு கொண்டு வரைக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாகாமல் இருக்கணும்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி அதை தடுக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் கதைப்பதற்காக எல்லாரையும் கூப்பிட்டோம்.
கடைசியாக தனியா அர்ச்சுனா மட்டும்தான் அந்த சந்திப்புக்கு வந்திருந்தார். இப்ப மற்ற ஒரு தரம் அதுல வர இல்லை. அவர்கள் உங்கள்கிட்ட பணம் பெற்றுக்கொண்டு அல்லது உங்கள்கிட்ட இந்த நிதியை கேட்டவர்கள், இதை செய்ய சொல்லி கேட்டவர்கள் யாரும் இந்த பிரச்சனை பற்றி கதைக்க உங்களோட வர இல்லை. இல்ல இந்த பிரச்சனை என்று சொல்லி அன்றைக்கு அந்த அர்ச்சுனாவோட பிரச்சனையோட கதைப்பதற்கு கூப்பிட்ட பொழுது சந்திப்புக்கு வரவில்லை. அவர்கள் சொன்ன முதல் ஓமன் தான் சொன்னார் GMO சாவச்சேரியை சேர்ந்தவர். பிறகு கடைசியா அந்த நேரம் நாங்கள் 2 மணி இங்க பிரித்தானிய நேரத்தில் இருக்கல, கிட்டத்தட்ட அந்த நேரத்துக்கு தான் இவருக்கு கொழும்புல இருந்து லெட்டர் வந்திருந்ததாகவும் இப்படி டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்துட்டபடியான இவரோட கதைக்கு பிரயோசனம் இல்லை என்று சொல்லித்தான் அவர்களும் பின்வாங்கினார். கிட்டத்தட்ட இவர்கள் அர்ஜுனாவை விரட்டுவதில் காட்டிய தீவிரத்தை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை என்ற அபிவிருத்தியில ஒரு கவனமும் எடுக்கல. இத மிக விரைவாக அர்ச்சுனாவை கலைக்கிறதுக்கு சகல முயற்சிகளையும் தீவிர முயற்சிகள் எடுத்து பார்க்கக்கூடியதா இருந்தது. வைத்தியசாலையை இயக்குறதுக்கு இவருக்கு எந்த முயற்சியும் எடுக்கல இல்லையா? அவர்கள் இந்த 2 காரணத்தையும் இடம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னன்னு சொன்னால் ஜெனரேட்டர் இல்லைன்னு சொன்ன பொழுது நாங்கள் ஜெனரேட்டர் ஒன்று நாங்கள் ஹை பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் நர்சஸ் மேனுக்கும் சம்பளம் கொடுத்து நாங்கள் எம்ப்ளாய் பண்றதுன்றதையும் அவர்கள் அந்த நேரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நாங்களும் முயற்சிகள் செய்யலாம். என்னென்றால் நாங்கள் எக்யூப்மெண்ட் வேண்டி கொடுத்தா பிறகு அது கவர்மெண்ட் சொத்து தான். நாங்கள் பிறகு அதை பற்றி பெருசாக கதைக்கலாம். இப்ப கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்கறத தாங்கோ, ஆனா நீங்கள் அது செய்துதா, இயங்குதா, நடக்குதா, போகுதா, வருதா எதுவுமே கேட்க கூடாது. நாங்கள் ஆனால் அதை இயக்குவதற்கான எல்லா முயற்சிகளும் எல்லா மட்டத்திலையும் போய் கதைச்சிருந்தோம். எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்வதற்கு இருந்திருந்தோம். ஆனால் தடைகள் கணக்கு இருந்தது. தடைகள் கணக்கண்டு இது அரசாங்கம் உங்களுக்கு தடை போடையில தானே. அங்க இருந்த தமிழ் மருத்துவர்கள், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில இருந்த தமிழ் மருத்துவர்கள் தான் இந்த தடையை போட்டிருக்கிறோம் இல்லையா? தடையன்னு சொல்லலாம். அதற்கான வழிகளை திறக்கவில்லை என்றுதான் சொல்லலாம். இப்ப எங்களோட ஹரிஹரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவர் ஒரு கணக்காளர். அந்த வகையில இந்த கணக்கியல் விஷயங்கள் தொடர்பாக அவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு பொறுப்பு உணர்வோட செயற்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் வடமராட்சி தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷனுடைய ட்ரெஷரராகவும் இருக்கிறீர்கள், ட்ரஸ்டியாக இருக்கிறீர்கள், ஒரு கணக்காளர். அந்த வகையில சொல்லுங்கள், இந்த பொறுப்பு கூறலை பற்றி சொல்லுங்க ஒரு கைவைக்கு. இந்த அக்கவுண்டிங்ல நடக்கிற No, basically hospital administration பண விஷயங்கள்ல எங்களோட சம்பந்தப்பட்டதாவது I'm only talking about the TDAs whatever we given to them, but பண விஷயத்துல அவை டைரக்டா இந்த ஹேண்ட்லிங் செய்யல. நாங்கள் அவர்களுக்கு உபகரணங்கள் தான் வேண்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் லயன்ஸ் கிளப்போடு சேர்ந்து நாங்க செய்தது. ஸோ அது பேசிக்கலி செப்பரேட் இஷ்யூ. ஆனபடி அந்த படத்தை அவர்கள் தவறான முறையில பணத்தை களவாடையில, ஆனால் வாங்கின சாமான்கள் களவு போயிட்டு அப்படியா? அது எனக்கு தெரியாது அதை பற்றி என்னும். பிகாஸ் ஒரு பணத்து ஐட்டம் அதில் இந்த மூடியோ ஏதோதான் அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் போன போது காணவில்லை என்று சொல்லி சொன்னார்கள். ஆனா அது வேறு இடத்துல இருக்கலாம் என்று சொல்லி சொன்னவே தவிர இன்னும் அது இந்த முடிவு தெரியாது எங்களுக்கு. ஆனால் நிச்சயமாக நாங்கள் அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் என்னை பொறுத்தளவில் சரியான முறையில இந்த விஷயத்தை கையாளல. நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உபகரணங்களை எல்லாம் வேண்டி கொடுத்தது. அதுக்கு அவர்கள் அந்த ஆரம்பத்திலிருந்து எங்களை தூண்டிய அளவுக்கு, அதாவது டாக்டர் கேதீஸ்வரன் எல்லாரும் எங்களுக்கு சொல்லி இது கட்டாயம் நாங்கள் இந்த சத்திர சிகிச்சை திறக்க வேணும், சாவச்சேரிக்கு அது முக்கியம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த இருந்த அளவு ஆரம்பத்தில் வேண்டி கொடுத்த பிற்பாடு அவர்களுக்கு அந்த முயற்சி துப்புரவாக எடுக்கவில்லை. அதுபோ ஷுவர்ண்டா. பிகாஸ் நான் 2-3 முறை அங்க வந்திருந்த போது டாக்டர் கேதீஸ்வரனோட காய்ச்சிருந்தேன். பட் அங்க அந்த இந்த MS ஓடையும் காய்ச்சினான். காய்ச்ச போது அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரீசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதுக்கான முயற்சிகள் எந்த இடத்திலையும் எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. இல்ல, இது என்னத்தை காட்டுதுன்னா ஒரு பொறுப்பில்லா தன்மையை காட்டுறது. அடுத்தது என்னன்னா, உங்களுடைய நன்மதிப்பு கேள்விக்குறியாகிறதுக்கு அவ காரணமா இருந்திருக்கணும். நீங்கள் ஒரு பெரிய தொகை, இதெல்லாம் சும்மா 100-200 ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல. பல லட்சங்கள், பல ஆயிரங்கள், பல லட்சங்கள். இப்ப மக்கள் இன்னொருக்கா நீங்கள் போய் ஒரு உதவி கேட்கக்குள்ள நான் இப்ப கேட்கிற அத்தனை கேள்வியும் உங்கள் மீது வைக்கப்படும் இல்லையா? இப்ப எதிர்காலத்துல நீங்கள் என்ன இது சம்பந்தமான விஷயத்துல என்ன செய்யலாம்னு யோசிச்சிருக்கீங்க? இந்த ப்ராஜெக்ட் ஒரு நியூ ப்ராஜெக்ட். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்த ஒரு ப்ராஜெக்ட். இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் கவர்மெண்டோட சேர்ந்து இப்ப பேசிக்கலி எங்களுக்கு அவர்களுடைய
அதாவது மேலே டாக்டர் கேதிஸ்வரனா இருக்கட்டும், மற்ற மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், எல்லாரும் எங்கள்கிட்ட வந்து கேட்டுத்தான் அதை நாங்கள் முழு முயற்சியோட செய்தது. அதை வந்து நடைமுறைப்படுத்துறது வந்து என்டையர்லி அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனுடைய கடமை. அதுல நாங்கள் அதுகளுக்கு அங்க போய் தலையிட முடியாது. இன்னொரு விஷயம், நாங்கள் ஒரு இதை வேண்டி கொடுக்கும் போது அது வந்து கவர்மெண்டின் ஸ்டாக்குக்குள்ள போயிடும். அதுக்கு பிறகு கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு, ரைட்? அப்ப நாங்கள் போய் ஒரு நாள் நாங்கள் பார்க்கணும் கொண்டு வாங்க அடிக்கடி கேட்க முடியாது. அது பேசிக்கலி இது ஒரு கவர்மெண்ட் கொடுத்த காசுக்கு அங்க ஒரு அலுவலமே நடக்கல. இனி என்ன நீங்க போய் கேட்கறது? மற்றபடி இப்ப நாங்கள் எத்தனையோ முறை, அதாவது நியர்லி லாஸ்ட் 2 years வந்து பொதுவாக நியர்லி 3 times அங்க போய் இவங்களோட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஈவன் அங்க போய் இவங்க சொன்னாங்க ஜெனரேட்டர் வரையில, அந்த வேர்ல்ட் பேங்க் கொடுத்த அலோகேஷன்ஸ் வரையிலேண்டு, அதுக்கெல்லாம் போய் நாங்கள் ஈவன் met secretary English guy and also we met the governor. எல்லாரையும் சந்திச்சு அதுகளும் அந்த மணி கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்னடா தங்களோட செயற்பாடுகளுக்கு ஒரு பொறுப்புண்ட எடுக்கல இதுவரைக்கும். Exactly. I was very surprised. The last meeting I had with him, with Dr. Kediswaran, he very frankly he said to me, oh, I can't do anything about this and go and speak to MS ட்டு போய் சொன்னால் அவர் சொல்லுவாரு. அப்ப இப்படி அவர்கள் வந்து இதன்னும் போது அதோட I left the matters because it's nearly 1 year now. But how can we can't do anything more than that. At least now I think even Termanachi people, or even the old Ceylon, or even the older people who are living in abroad, and everyone knows now what exactly happened. So at least that Arjun he has brought the matters to really very much in public. So and I don't know, the way that he brought it maybe not right, but exactly what he said is 100% true in my opinion. Okay, அப்ப நீங்கள் டாக்டர் அர்ஜுனா திருப்பி சாவச்சேரி மருத்துவமனையில பொறுப்பேற்கிறத நீங்க விரும்புறீங்களா? அவர் பொறுப்பேற்கணும் பண்றது. Well, I mean, see, there are many things for that. அந்த MS அங்க வந்து இதுல நடைமுறைக்கு கொண்டு வரது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவி. அதை வந்து அவருக்கு அது செயலாற்றல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. I'm not a doctor, or I'm not on that profession. அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், துணிச்சலான பையன். ஆனால் அதை கொண்டு அவருக்கு இந்த விதம் வந்து is questioning that is ability to coordinate other people and bring the matters to in a successful way. அது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. மற்றபடி I think அவருடைய இன்டென்ஷன்கள் தொடக்கம் முழுக்க எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவருடைய அபிலிட்டி எனக்கு தெரியாது. அபிலிட்டி இருந்தபடியா தானே நீங்கள் எல்லாரும் 2 வருஷமா கேட்ட விஷயத்தை அவரால 4 நாள் அவர் இல்லாமலே அமுல்படுத்தப்பட்டிருக்கு. டெஃபினெட்லி கொண்டு வச்சாச்சு. அங்கஜன் ராமநாதன் கொண்டு வச்சிருக்கிறார் ஜெனரேட்டரை. என்ன ப்ராப்ளம்னா அவர் தனியா செய்ய முடியாதானே. he can't do it alone. அதுக்கு காரணம் என்னன்னா, வடமாகாணத்தில் இருக்கிற தமிழ் மருத்துவ மாஃபியாக்கள், மெடிக்கல் மாஃபியா, கிட்டத்தட்ட கேதீஸ்வரன் கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் இந்த அர்ஜுனாவுக்கு எதிரான பகிஷ்கரிப்பை கொண்டு இருக்கிறார். ஆளணி இல்லைன்ற குற்றச்சாட்டு இருக்கு தானே. 25 டாக்டர்ஸ் இருக்கணும் அங்க. ஆனால் அவர்கள் அங்க வேலை செய்யல. அரசாங்கம் சொல்ற டைமுக்கு அவர்கள் வேலை செய்யல. அவர்கள் சைன் பண்ணி போட்டு தங்களோட தங்களோட பிரைவேட் மெடிக்கல் இதுகளுக்கு தான் போயிருக்கிறார், அல்லது ஹாலிடேல போயிருக்கிறார். அப்ப ஆளணி அங்க இருக்குது. நீங்கள் நிறைய பண உதவிகளை செய்திருக்கிறீங்க. ரொட்டரி கழகம் செய்திருக்கின்றது. உலக நாடுகள் ஆசிய அபிவிருத்தி வங்கி செய்திருக்குது. அப்ப வளங்களுக்கும் அங்க குறைச்சல் இருக்கல. அங்க பிரச்சனை என்னன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட். இத வந்து அர்ஜுனா அம்பலப்படுத்தி இருக்கிறார். அவர் வர முதலே அவர்களை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு ஊடகங்கள்ல பெரும்பாலும் பேசப்படுது இல்லையா? இப்ப அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா தான் சொல்றார், அர்ஜுனாவை திருப்பி கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்பேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வரவேற்கத்தக்கது. என்றால் அவன் டக்ளஸ் கூட நாங்கள் அந்த நேரம் பர்சனலி ஐ அப்ரோச்ட் ஹிம் இந்த விஷயத்தில். ஏனென்றால் இவர்கள் எப்படி எனக்கு ட்ராக் பண்ணி கொண்டிருந்த போது நான் ஒரு தரம் போய் நான் டக்ளஸை மீட் பண்ணியிருந்தேன். எங்களுடைய லோக்கல் டிடிஏ செக்ரட்டரியோட மிஸ்டர் பாலச்சந்திரனோட போய் மீட் பண்ணி நாங்கள் அதை கொடுத்துட்டு வந்தோம். இதை எப்படியும் திறக்க பண்ணணும். அவரும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கிறார் அந்த எம்சிட்டு. அதில் ஒன்றும் வேலை செய்யல அந்த நேரம்.
என்னோட தளத்துல இருக்கிறவர்களுக்கு அதை இயக்கணும் என்ற எந்த ஆர்வமும் இல்லாத நேரம் நீங்கள் வெளிநாடுகள்ல இருந்து என்னதான் செய்தாலும் அது ஒன்றும் செய்ய போறதில்லை. அர்ஜுனா மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தால் சிலவேளை நீங்கள் கொடுக்கிற பணம் தேவையில்லாமலே இருந்திருக்கும். அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பார்கள் இதை செய்யறதுக்கு இல்லையா? அங்க எத்தனையோ வேர்ல்ட் பேங்க் ஹெல்ப் இருந்தது, எத்தனையோ உதவிகள் புவி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இந்த அர்ஜுனா மீண்டும் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வர்றத அது வர்ற அரசாங்கம் அனுமதிக்குதா இல்லையான்றது வேற. நீங்கள் அதை விரும்புறீங்களா அவர் திருப்பி அந்த பொறுப்பு எடுக்கிறது? அர்ஜுனாவில கடித்தனம் இருக்குது, அதுல நோ டவுட். ஆனால் அவர் எல்லாரையும் எதிரியாக சம்பாதிச்சு கொண்டு அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை செய்யறது கஷ்டமா இருந்தது. ஜிஎம்ஓட எதிர்ப்பு வந்ததான் அதுல மெயின் பிரச்சனை. ஜிஎம்ஓவே ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன், அங்க டாக்டர்ஸ் ஆர்கனைசேஷன். அப்ப அதை எதிர்த்து கொண்டு அவர் தனியே நின்றுதான் கடைசியா 4 நாளும் நித்திரை இல்லாமல் வேலை செய்தவர். எங்களோட கதை கேட்கல எல்லாம் நாள் கோல் வர எல்லாம் போய் கொண்டு இருந்தவர். அப்படி அவரால் தொடர்ச்சியாக அந்த நேரம் வேலை செய்யலாம். ஜிஎம்ஓன்றது அங்க ஒரு மக்களுக்கு எதிராக செயற்படுற ஒரு அமைப்பு மாதிரி தான் இருக்கா? ஜிஎம்ஓ டாக்டர்ஸுக்கான அமைப்பு தானே, டாக்டர்ஸ் ட்ரேட் யூனியன் தானே. அது மக்களுக்கு எதிராக செய்யணும் இருக்கா? அது டாக்டர்ஸ் நலனை பாக்குறது தான் மெயினா பாக்குறதோடைய மக்களின் நலனை பாக்குறது அவ்வளவுக்கு பெருசா இல்ல. பிரித்தானியாவில மெடிக்கல் யூனியன் இருக்குது, அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றார்கள். அந்த ப்ரொடெஸ்ட் இப்ப வரைக்கும் வேலை செய்யும்டா மக்கள் உங்களுடைய மருத்துவர்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும். இன்றைக்கு மக்கள் அந்த போராட்டத்தை சலிப்படைகிறோமோ அன்றைக்கு பிறகு ஜிஎம்ஓ உங்களோட மெடிக்கல் அசோசியேஷன் இங்க போராடலாம். பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனும் இப்ப டாக்டர்ஸ் சம்பள அதிகரிப்புக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்ப உலக காலமா. அதுக்கும் மக்களின் ஆதரவு பெருசாக இல்லாதாலதான் அது இன்னும் பெருசாக வெற்றி அடையுது. நீங்க சொல்றது சரி. அப்ப ரெண்டும் சேர்ந்தாதான் மக்கள் பெரும்பாலும் இப்ப இந்த நடந்த போராட்டங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு இருந்தது அவர்களுக்கு பெருமளவு இருக்கல. ஆனால் அவர்கள் அந்த போராட்டத்தை குறை சொல்லல. மக்கள் மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் தான் சொன்னாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா நீங்க இது சம்பள பிரச்சனை இல்ல, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதியை செய்ய மாட்டோம் இல்ல அடம் பிடிக்குது ஜிஎம்ஓ. அது பாரிய பிள்ளை இல்ல, இது உண்மையிலேயே மக்களுக்கு எதிராக போறார்கள். அவர்கள் சொன்னது காரணம் நான் ஜிஎம்ஓட கதைச்சபடி நான் இப்ப ஒரு தடவை நீ கதைக்க இல்லை நடுவாக இந்த 2 பக்கத்தை கதைச்சு பல தடவை கதைச்சிருக்கிறதால ஜிஎம்ஓ சொல்ற காரணம் நோயாளிகள பாதுகாப்புக்காகத்தான் தாங்கள் இதை துறக்காமல் இன்னும் இதன்றதுக்கு இதை அளிக்கிறோம்னு சொன்னேன். இது புதுக்கதை. இது மக்களிட பாதுகாப்புக்காக சாவச்சேரி வைத்தியசாலையில வைத்தியம் செய்யலாது யாழ்ப்பாணம் போங்கொண்டு இடைவெளியில சாக வருவதா? இல்ல, அதுக்கான இதெல்லாம் செய்து அனுப்பலாம் மொழிய. இப்ப முன்ன காலத்துல இப்ப நான் பிறந்தது எங்களுடைய அப்பா எல்லாம் பிறந்தது சாவச்சேரி வைத்தியசாலையில தான். அப்ப அந்த காலத்துல எல்லா மகப்பேரும் சாவச்சேரி வைத்தியசாலையை நடந்தது, யாழ்ப்பாணம் டிரான்ஸ்போர்ட் இல்லை. ஆனா இந்த வருஷம் இப்ப தற்காலத்துல இந்த வருஷம் 6 மாசம் ஆச்சு, அங்க 11 குழந்தைகள் தான் பிறந்ததாக சொன்னாங்க. காலத்துல இந்த 6 மாசம் இந்த வருஷத்துல 6 மாசம் 11 குழந்தைகள் தான் பிறந்திருந்தது பெரிய அதிசயமா கிடக்கு. மிச்சம் எல்லாம் டிரான்ஸ்பர். ஏன்னு சொன்னால் மக்களும் விழிப்புணர்வோட இருக்கணும். அங்க மெட்டர்னல் ஒரு டெத் வந்தாலே அது பெரிய என்கொயரியில போய் இது இல்லாம போய் அவன் எல்லாரும் பயப்படுகிறான்னு சொன்னா ஒரு வசதி இந்த மாதிரி இருந்தால் ஒரு தரம் கேட்க மாட்டேன் நடந்தாலும். இப்ப அப்படி இல்லை, எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. இல்ல அந்த வசதிகளை ஏற்படுத்துறதுதானே சுப்ரீம் வேலி. என்னடா அவர்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்னடா டிடிஏ போன்ற ஒரு பெரிய அமைப்பு அவர்களுக்கு பின்னுக்கு இருக்குது, அவர்கள் உதவி செய்ய தயாராக இருக்குது. அதையெல்லாம் தட்டி கழிச்சு போட்டு நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம்னா என்ன? இல்ல அதைத்தான் நீங்க சொல்றது 100% சரி. என்னன்னு சொன்னா நாங்கள் அதைத்தான் செய்ய பார்க்கணும். என்னன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துக்கு சாவச்சேரியில இருந்து யாழ்ப்பாணம் கொண்டு போற அந்த ரோட் மிகவும் ஒரு ஆபத்தான ரோட்டு மாதிரி தான் இப்ப இருக்குது. எங்க நடையிலும் டிப்பரால அடிவட்டி சாகிறது மாதிரி. அப்ப அதுகளை தவிர்க்கதான்னு சொன்னா அந்த போக்குவரத்தை குறைக்கிறதுன்னு சொன்னா இப்படி தேவையில்லாத டிரான்ஸ்பர்களை இல்லாமல் பண்றதுன்னு சொன்னா அந்த வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்யும். அதுக்கு நாங்கள் பப்ளிக் அண்ட் இதுல நாங்கள் உதவி செய்ய ரெடியா இருக்கும் பொழுது அதுகளை வடிவாக அங்குள்ள அதிகாரிகள் அதை எடுத்து செல்ல முதலே சொன்ன மாதிரி இந்த ஆதார வைத்தியசாலையோட மிக முக்கியம் என்ன, யாழ்ப்பாண வைத்தியசாலையின் அந்த சுமையை இது நிறைய குறைக்கும். அதுக்கு பிறகு இங்கால ஆணையரவுக்கு இங்கால எல்லாம் இருக்கிற எல்லாம் பின்தங்கின பகுதிகள் அங்க இருந்து வார மக்களுக்கு அது மிக இலகுவானதாகவும் இருந்திருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் பண்ணபடியா தான் நாங்களும் இதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுகிறோம். என்னன்னு சொன்னால் அர்ஜுனா ஒரு நல்ல ஒரு முயற்சி
எடுத்த முறைகள் சில தவறாக இருக்கலாம். ஆனா இப்படியான ஒரு விசில் ப்ளோவர்ஸ் கட்டாயம் நாட்டுல தேவை. இதுகளெல்லாம் இல்ல. விசில் ப்ளோவர்ஸ் எந்த நாட்டுல எடுத்தாலும் இங்க கூட எடுத்தால் அவர் எல்லாம் போறதான் அங்க காரணம். என்னன்னா ஒரு அசாதாரண முறையோட பாவிக்கிறதாலதான் அவர்களும் விசில் ப்ளோவர்ஸா வரையும். அதுகளை உடனே தட்டி ஆக்களை இல்லாமல் பண்ணி விடுறதாலதான் ஒரு தரம் இதற்கு முன் வர்றது. இப்படி இந்த முறை இப்படியானதுக்கு மக்களுடைய ஆதரவு நல்லா இருந்தபடியினால் அதன் விளைவும் நல்ல ஒரு முடிவை கொண்டு வரும் என்று சொன்னால் பிற்காலத்திலையும் அப்படியான விசில் ப்ளோவர்ஸ் வரலாம். நினைக்கிறேன் நீங்கள் ஒரு மருத்துவ கலாநிதி என்ற வகையில இந்த நாட்டில் நீண்ட காலமாக பணியாற்றி இருக்கீங்கள். நீங்கள் இந்த விஷயங்களை நான் நினைக்கிறேன் கூட ஏனைய மருத்துவர்களுக்கும் அதை அங்க சொல்ல வேண்டி இருக்குது. சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இப்ப நான் ஒரு மருத்துவரை விட நான் சமூகத்துல கூடுதலாக நான் எப்பவும் இருந்தபடியினால் நான் எனக்கு தெரியும் நீங்கள் நீண்ட காலமாகவே தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் என்ற வகையில கடுமையாக உழைச்சிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு போராட்டம் இல்ல, ஒரு 10 மைல் இங்கால வந்து பணியாற்றுறதுக்கே பஞ்சி பெற ஒரு சமூகத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இதுக்காகவா போராடினோம், இதுக்காகவா இவ்வளவு பேரை உயிரை கொடுத்து பலி கொடுத்தோம் என்ற உணர்வு ஏற்படுதா உங்களுக்கு? நான் இந்த வைத்தியசாலை சாக்கை வைத்தியசாலையில போராட்ட காலத்துல ஒரு சத்திரசிகிச்சை நிலையம் இருக்கணும்ன்றதற்கான ஒரு முயற்சியை நான் எடுத்து அந்த காலத்துல போராட்டத்துக்கு 1992ஆம் ஆண்டு காலத்துல ஒரு சத்திரசிகிச்சை நிலையம் செய்து கொடுத்தாங்க அந்த வைத்தியசாலையில். அப்ப அது ஒரு ருடிமெண்ட்ரி சின்ன அளவுல இருந்து அதுல பல சத்திர சிகிச்சைகள் நடைபெற்றது. இடப்பெயர்வின் பிறகு இங்கே சாச்சேரிக்கு தென்மராட்சி பிரதேசத்துக்கு ஆக்கள் வந்த பொழுது அங்குதான் அந்த வைத்திய சத்திர சிகிச்சை நிலையமே நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துல நடக்கிறதுக்கு ஒரு தரம் கேட்பாரு இல்ல, நேரத்துல ஒரு தரம் வந்து கேள்வி கேட்கப்படுறது இல்லை, குற்றம் காணும். இப்பொழுது வந்து சிவில் நேரம் யுத்தம் முடிந்து அசாதாரண சூழ்நிலை முடிந்து இப்ப சாதாரண நிலையில கேள்வி கேட்கறது கணவர் வருவினா ஒரு இறப்பு நடந்தால் அதை கேள்வி கேட்பதற்கு வருவார்களுடைய 10 உயிர்களை காப்பாற்றுறதை பற்றி ஒரு தரம் கேட்க மாட்டார்கள். நல்லதுகள் நடக்க ஒரு தரம் அதை வந்து பாராட்டுறது எங்கட சமூகத்துல. ஆனா ஒரு இடத்துல ஃபுல்லா நடந்தால் அதை கேள்வி கேட்கறது கணவர் வருவினம்ன்ற பயத்துலதான் இப்படியான ஆக்கள் பயப்படினம்ன்ற மாதிரிதான் இப்ப அவர்கள் இப்படி ஒரு நிலைமையும் இருக்கு தலைவை. இன்றைக்கும் வந்து இலங்கையை பொறுத்தளவுல மருத்துவர்களை கடவுளா பாக்குற ஒரு தன்மைதான் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற தகுதியோட இந்த மருத்துவர்கள் நடக்கல என்றதுதானே பெரிய சிக்கலா இருக்குது. அவர்கள் வந்து தங்களோட பணியை இலகுவாக்குறதுக்கு தானே வார நோயாளிகளை யாழ்ப்பாணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண விஷயங்களை கூட செய்ய இயலாத நிலைமையில தானே இருக்கணும். பெரும்பாலானவர்கள் சொல்லலாம், ஒரு சிறுபான்மைதான் அப்படி இருக்கிறது. நீங்கள் வெளிநாடுகளில் உள்ளார்கள் சாவகச்சேரி மக்கள் எல்லாருமே அந்த அர்ஜுனாவுடைய செயற்பாட்டுக்கு ஆதரவா இருக்கிறார். ஆனா அந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில பணியாற்றக்கூடிய 20க்கும் மேற்பட்ட வைத்தியர்களும் அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்ப நடந்த இதை வச்சுக்கொண்டு இனி எவ்வாறு அதை திருத்தலாம் என்பதையும் அதுக்கு முன்ன என்னென்ன நடந்த இவற்றை குற்றச்சாட்டுகளை விசாரித்து ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு விசாரணை கமிஷனோட நிச்சயமாக விசாரித்து அதன் அடிப்படையில் இனி என்ன மாதிரி திருத்தங்களை கொண்டு வரலாம்ன்றதை கட்டாயம் பார்க்க வேண்டியது இருக்கு. அங்க பிரச்சனைகள் பலது இருக்கு, இல்லையாண்டு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி கன பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதற்கு பரிகாரம் காண்றது தனியா யாழ்ப்பாணம் தென்மராட்சி அண்டு இல்ல, அது இலங்கை பூராம் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எழுப்பிவிட்ட கேள்வி வந்து தனியத்தை மருத்துவத்துறை சார்ந்ததோ அல்லது சாவகச்சேரி சார்ந்ததோ அல்ல. இது முழு இலங்கைக்குமான அரச கட்டமைப்புல உள்ள மிகப்பெரிய சீர்கேடுகள்ல ஒன்றைத்தான் அவர் காட்டியிருக்கிறார். ஆனா இந்த சீர்கேடுகளுக்கு அதுல இருக்கிற அதிகாரிகளுக்கும் நிறைய பங்கு இருக்குது. அது நிச்சயம். மற்றது நாங்கள் இந்த இதனூடாக எவ்வாறு இந்த வெளிநாட்டில் உள்ள அமைப்புகள் சரியான முறையில் அந்த செயல்பாடுகளை செய்வதற்கு அரசாங்கங்கள் உதவி செய்யலாம்ன்றதும் இருக்குது. நடிகரம் வந்து ஜனாதிபதி புலம்பெயர்ந்த மக்கள் வந்து உதவி செய்யணும் என்று வேண்டுகோள் விடலாம். ஆனா இப்படி வந்து நாங்கள் செய்ததை சரியான முறையில் செயல்படுத்தாமல் இருந்ததுக்கும் அரசாங்கம் ஒரு காரணமா இருக்கணும். எல்லாரும் அரசாங்க நிர்வாகிகள் தான் அவர்கள் எங்களுக்கு உதவி. அரசாங்க நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது என்றால் அவர்கள் உங்கள்ட்ட எல்லா உதவியையும் எடுத்து போட்டு உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். என்றால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியது அரசாங்கத்துக்கு தானே, அவர்களுக்கு உங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமா அதுதான் இந்த. அப்ப எதிர்காலத்துல நீங்கள் இந்த சாவகச்சேரி தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மூலமாக இந்த உதவிகளை செய்ய இன்னும் இருக்கிறீங்களா? அப்படி செய்யறதாக இருந்தால் எப்படி செய்வீங்க? இதே தவறு இனிமேல் நடக்காம இருக்க எப்படியான இதை தவறு என்று சொல்லல. அது நாங்கள் முழு இதெல்லாம் எதிர்பார்த்துத்தான் முழுக்க முயற்சிகள் எடுத்து நாங்கள் ஒரு ஐஎன்ஜிஓ ஆன இன்டர்நேஷனல் என்ஜிஓ ஆன
ரொட்டரி கிளப்போட போனதாலதான் எங்களோட பேரும் எல்லாத்தையும் காப்பாற்றப்பட்டது. ஒரு பணமும் நாங்கள் கையில எடுக்கவில்லை, அவர்களுக்கு தான் செய்தோம். பர்ச்சேசிங் கூட முழுக்க ரொட்டரி கிளப் செய்தபடினால் எங்களோட பணியில் எல்லாத்தையும் எங்கள சொல்லியிருப்பார்கள், இவர்கள் கமிஷன் எல்லாம் பண்ணித்தான் பழசுகளை கொண்டு சேர்த்ததுலாம் சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த குறையில ஒன்றும் இல்லாமல் யார் பணம் வாங்கினார்களோ அவர்களே சொல்லியிருப்பார்கள். ஆனால் எங்கிட்ட இப்ப கேள்வி கேட்கறதெல்லாம் பணம் தராதாக்கள் தான் கணவர் கேள்வி கேட்கிறார்கள். உண்மையை சொல்லி பணம் தந்தவர்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்க இல்லை. இங்க பேஸ்புக்ல எழுதுறதெல்லாம் அப்படியான ஆக்கள் தான். மற்றது அர்ச்சுனா கூட எங்களை பற்றி பல அவதூறுகளை முதல் சொல்லி இருந்தார். ஆனா எங்கள்ட ஒரு தரையும் சந்திக்காம தான் எல்லாத்தையும் சொல்லி இருந்தார். எங்களை சந்தித்தா பிறகு எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறார். மற்றொரு தாட்ட நான் கீழே மன்னிப்பு கேட்டதாண்டு எங்கள்கிட்ட தென்மராட்சி அபிவிருத்தி சங்கத்தோட நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நடந்த கூட்டத்துல கூட எங்களோட மன்னிப்பு கேட்டிருந்தா தான் தவறாக விளங்கி கொண்டார் என்று சொல்லி அவர் உண்மையாக அந்த இன்வென்டரி கூட பார்க்க இல்லை. நாங்கள் வேண்டி கொடுத்த சாமான்களும் உண்டை பற்றியுமே தெரியாமலே அந்த சாமான காண இந்த சாமான காண எல்லாம் சும்மா வெளியில மற்றவர்களோட விளையாடுற மாதிரி எங்களோட வந்துதான் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கின்றார். ஆகவே அவர் அந்த விதத்துல நாங்கள் மெச்சுகிறோம் என்னன்னு சொன்னால் தவறுகள் செய்வது மனித இயல்பு. ஆனா அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவதுதான் முக்கியம். அர்ச்சுனா அதுல செய்திருந்தார். அந்த தவறை தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ள அவர் தயாரா இருந்திருக்கிறார். அப்ப இனிமேல் நீங்கள் இவர்களுக்கு எப்படி இந்த உதவிகளை வழங்குறதா இருந்தா என்ன முறையை நீங்கள் கையாள போறீங்க? அதுக்கு என்னன்னு சொன்னா நாங்கள் உண்மையாக அந்த இது 2022 ஆண்டு இந்த இது நாங்கள் வேண்டி கொடுத்தது அங்க போய் இந்த நடந்த சம்பவத்துக்கு பிறகு உண்மையிலேயே நாங்கள் அமைப்புல இருந்து ஒரு பணமும் சேகரிக்கவில்லை. நாங்கள் அதோட இடைநிறுத்தி வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இந்த பெரிய செயல்பாடு பூர்த்தி அடையாமல் நாங்கள் மக்களிடம் மீண்டும் போறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிடும். ஆகவே நாங்கள் அதை நிறுத்தி தான் உண்மையாக பணம் ஒரு இடமும் சேகரிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வாறு நடக்கட்டும். அல்லாட்டில் நாங்கள் எங்கட பேரை நாங்கள் கெடுக்க விரும்பவில்லை. இப்ப நீங்கள் கேதீஸ்வரன் உங்கள்ட்ட பணம் பெற்றுக்கொண்டதுல கேதீஸ்வரன் அதாவது அவர் பெற்றுக்கொள்ளாலும் அந்த உதவியை நாடி உங்கள்ட்ட வந்ததுல கேதீஸ்வரன் முக்கியமானவர். நாங்கள் அந்த இதை தொடங்க முன்னம் கேதீஸ்வரன் எல்லாரும் எங்களுடன் முழு உத்தரவாதம் தந்திருந்தார். சேர்த்து கட்டணம் காட்டி இருக்கிறோம். நாங்கள் இதை எக்யூப்மெண்ட் வந்தா பிறகு தாங்கள் இதை செயல்படுத்துவோம் என்று சொல்லி ஆளணிகள் செய்வோம் என்று சொல்லி முழு உத்தரவாதம் அந்த எங்கள்ட்ட ரெக்கார்டிங் எல்லாத்தையும் இருக்குது. அந்த காலத்துல இருக்கு. அவர் இந்த பிரச்சனைக்கு பிறகு உங்களை தொடர்பு கொள்ள இல்ல நாங்கள் கனதரம் போய் சந்திச்சிருக்கிறோம். இல்ல இந்த பிரச்சனைக்கு பிறகு சாவை இந்த கடந்த சில வாரங்களாக நடந்த பிரச்சனைக்கு பிறகு நீங்க காய்ச்சிருக்கீங்களா கேதீஸ்வரன்? இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் கதைச்சேன். ஞாயிற்றுக்கிழமை இதை கதைச்சு இந்த கதை கேட்கதான் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது இல்ல போராட்டம் நடந்து கொண்டு கேட்கல நான் கதைச்சேன். நான் இதை தணிக்கணும் சொல்லி பிரச்சனைகளை தணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்தோம். அவர்கள் சொன்னார் டூ லேட் இவரை வெளியில அனுப்புறதா முடிவு வந்து ஒன்று கேட்கல, நாங்கள் அதுல போகாம இருக்கிறதா நல்ல. ஆனா நான் கேட்கிறோம் கூட இந்த டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த உதவியல் சம்பந்தமாக அவர் ஒன்னும் சொல்லல. அதை பற்றி நாங்கள் அந்த நேரம் கதைக்கல. அப்ப இனியொரு கூட்டம் ஒன்று வைக்கிறதுக்கு இருக்கிறீங்களா? நாங்க அனுப்பினாங்களா ஏன் இவ்வளவு காலம் செய்யல, அதை பற்றின ஒரு மீள்பார்வை ஒன்று இருக்கத்தானே வேணும். ஆமாம், நாங்கள் போன வருடம் கடந்த வருடம் கூட நாங்கள் அவரை கூப்பிட்டு ஜூம்ல கதைச்சிருந்தோம். அவர் ஒவ்வொரு முறையும் உத்தரவாதம் தந்தோன்னு தான் இருந்தவர். ஆனால் முயற்சி தெளிவனையாகவில்லை. நாங்கள் தொடர்ந்து இதை இப்ப இந்த அர்ச்சுனா வெளியில போயிருந்தாலும் புதுசா வந்திருக்கிறவர் எவ்வாறு இதை செயற்படுத்த போறாருன்றதும் அதுலதான் தங்கி இருக்கு கேதீஸ்வரன் ஃபியூச்சரும். இப்ப கேதீஸ்வரன் அவர்களை நாங்கள் மீண்டும் விரைவில் நீங்கள் இப்போ வந்திருக்கின்ற டாக்டர் ஜி ராஜீவோட நீங்கள் பேச வேண்டியிருக்கா? இவ்வளவு காலம் நீங்கள் கொடுத்ததுக்கான செயற்பாடுகளை அவர்கள் செய்து காட்ட இல்லை. அவனும் கட்டாயம் ராஜீவும் தென்மராட்சியை சேர்ந்தவர் என்ற அப்படின்னா அவருக்கும் ஒரு எங்களை மாதிரியான உரிமை இருக்குது. அவருக்கும் செய்ய வேண்டியது கடமை இருக்குது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவர் இதற்கான பலனை எங்களுக்கு தர வேணும். அப்பதான் எங்களோட தென்மராட்சி அபிவிருத்தி சங்கம் கூடுதலான அபிவிருத்தியை தென்மராட்சியில் ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் இல்லாத இடத்துல நாங்கள் அதை அடுத்த கட்டமாக செய்ய விரும்புகின்றோம். அதுக்கும் பெருமளவில் பணம் சேகரிக்க தேவைப்படும். ஆகவே இது ஒரு பூர்ண வெற்றி அடைத்தால்தான் நாங்கள் அடுத்தது இன்னொரு முயற்சிக்கு போவோம் என்பதனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, நீங்கள் அனுப்பினதுக்கான உங்களோட முதலீடுகள் அந்த மருத்துவமனையை அபிவிருத்தி செய்வதற்காக நீங்க வழங்கிய அந்த முதலீடுகள் சரியான முறையில் நடக்கப்பட்டதா என்ற சம்பந்தமான ஒரு மீள்பார்வை கூட்டத்தை அங்க உள்ளவர்களோட நடத்திட்டு நாங்கள் மீண்டும் ஒரு சந்திக்கிறது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். நல்லது ஜெயவாணன். நாங்கள் இது தொடர்ச்சியாக நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். அங்குள்ள எமது கழகம் மற்ற நாடுகளில் உள்ள எங்களோட கிளை கழகங்களோட அடிக்கடி நாங்கள் சந்தித்து இதை மீள்வார்வை செய்து கொண்டுதான் இருக்கணும், என்ன செய்யலாம்னு சொல்லி. ஆகவே இப்பொழுது அர்ச்சுனா கொளுத்திய தீ இப்பொழுது எவ்வாறு அந்த புரட்சி ஒன்றை உண்டாக்கி இருக்கின்றதை பொறுத்து இந்த முயற்சி வெற்றி பெறும் என்று நக்கின்றேன். இந்த
ஐங்கஜன் ராமநாதன் இதை உடனடியாக கொண்டு வந்து கொடுத்ததே ஒரு நேரத்தை பாவித்துக் கொள்ளுகிறார்கள் சந்தர்ப்பத்தை. ஆகவே அந்த இதை நாங்கள் கேட்டு அடுத்ததாக இந்த ஆளணி பற்றாக்குறையும் இதனூடாக செய்து எங்களுடைய தரத்தை முறைக்கா உயர்த்த வேண்டியிருக்கும். பேஸ் ஹாஸ்பிட்டல் கிரேட் பியில தான் இருக்குது. ஏ கிரேடுக்கு அதை மாத்தினால்தான் அந்த பிரதேசத்துக்கான அது ஒரு பூரண வளர்ச்சியை கொண்டு வரும். எங்களுடைய இந்த முயற்சி மிகவும் ஒரு வெற்றியாக அது நிறைவு செய்யும் என்று நினைக்கின்றோம். அனைத்து தென்மராட்சி மக்களும் அவங்களுடன் தொடர்ந்து பணிக்க அனைவரிடம் நாங்கள் இதில் வேண்டிக் கொள்வோம். நன்றி. இந்த நீண்ட நேரத்தை ஒதுக்கி என்னோட வந்து உரையாட சம்மதித்ததுக்கும் மற்றும் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் நன்றி. உங்களுடைய அந்த மீளாய்வு சம்பந்தமான கூட்டங்கள் நடந்த பிறகு மீண்டும் ஒரு முறை சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.